உங்களை ஏமாத்தி நான் தின்னுட்டு போயிடணும். அப்ப என்ன தொத்திக்கிட்டு நீங்க அலையணும். எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு தூங்குங்க. ஆமா ஏமா நல்லா வேக வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு எல்லாம் தூங்குங்க. நீ பாத்துக்க பத்திரமா வந்து திறந்து பார்க்கணும். ஒண்ணு பல்லு இல்லாதவங்க கொழுக்கட்டை திங்க முடியாது வேற, கடிக்க முடியாது வேற. ஆமா எல்லா கொழுக்கட்டையும் எட்டுக்கிட்ட குத்துறாயா நீ? யாராரு பல்லு இல்லையோ, யாராரு பல்லு இல்லாத கொழுக்கட்டை எல்லாம் சேர்ந்துக்கிட்டே அக்காவுக்கு பல்லு இருக்கு. இது மொல்ல முடியுமாமா? ஒரு ஆளு சொல்லிடுச்சு இதை நான் ஒண்ணு விடுவேன்னு. ஒரு ஆளு நான் போய் இதை புடிச்சு வச்சுட்டு நான் படுத்துக்க போறேங்குது. இது முன்னாடி எழுதிருக்கிறவங்களுக்கு 3 கொழுக்கட்டை, பின்னாடி எழுதிருக்கிறவங்களுக்கு பின்னாடி எழுந்திருக்கிறவங்களுக்கு 4 கொழுக்கட்டை. இல்ல இல்ல எல்லாரும் தூக்கிட்டு முன்னாடி எழுந்திருக்கிறவங்க டப்படி எடுத்து தின்னலாம். அப்படிதான் எனக்கு தூக்கமே வராத. முடிச்சு பாப்பனே வேற. எல்லாரும் தூங்குறாங்க. ஆமா முன்னாடி எழுந்திருக்கிறவங்க 10, முன்னாடி எழுந்திருக்க அதுக்கு 2வது எழுந்திருக்கிறவங்களுக்கு 5, அதுக்கு 3வது எழுந்திருக்கிறவங்களுக்கு 3, கடைசியில் எழுந்திருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. சரி சரி கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் தூக்க மாத்திரை போட்டு விட்டுறீங்க. ஆமா காத்துல போட்டு கொண்டுக்கிட்டு வாயா. மாயரட்டி போடுறேன். கொழுக்கட்டை அடுப்புல வச்சுட்டு மாயரட்டி போட்டு இன்னும் கொய்யாயில டீ போட்டு கொய்யாயில டீ போடு. கொய்யாயில டீ போடவா? சரி கொய்யாயில டீ வந்து எல்லாத்துக்கும் நல்லது. கொய்யாயில டீ சுகருக்கு நல்லது. சுகருக்கு நல்லது. சுகர் பெருசா இருக்கு எல்லாத்துக்குமே கொய்யா இலை ரொம்ப நல்லது. எந்த இலை பெருசா மாவு இருக்கோ அது எல்லாமே எனக்கு. நீங்க அக்காவை செய்யும் போது நான் தங்காய்ச்சி உங்களை வேடிக்கை பார்க்கணும். கல்யாணி இப்ப சும்மா இருக்காத வேலை செய்யறோம். நீ ஒரு வேலை செய்யாயா? அந்த பூரணும் அந்த தேங்காயெல்லாம் அள்ளி தின்னாயா? நான் போய் டீ போடுறேன்.